நிறைவாக்கிதே. பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட அரசாட்சி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் தேவ கிருபையினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதில் நாம் ஒன்றாக கூடி வந்து நாம் சர்வவல்லமையுள்ள தேவனை தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் தேவன் இரக்கம் செய்து நம் அனைவருக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பங்களை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோதனைகளையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான பாடத்துக்குள் நம்ம இப்பொழுது கடந்து செல்லம். அன்பான சகோதர சகோதரர் இந்த நாளிலும் கூட நமது ஆத்ம ஜீவித்துக்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க தெரிந்த பாடம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி கொடுத்ததான ஒரு பாடம் தான். அதிலும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் அன்பான சகோதரர் இன்னைக்கு 1000 வருட அரசாட்சியில் 70வது பாகம். இந்த நாளிலும் 70வது பாகத்துக்குள்ளாக நாம் கடன் செல்ல போகிறோம். பாடத்தின் தலைப்பு ராஜாவாகிய யெகூ. ராஜாவாகிய யெகூ என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். அன்பான சகோதரர், கர்த்தர் இயேசு கிறிஸ்து தனது 2ஆம் வருகையில் வந்து அவர் ராஜரீகம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உண்மையை நம்ம ஒவ்வொரு வாரமும் பாடங்கள் வாயிலாக நம்ம தெரிந்து கொண்டு வரோம். அன்பான சகோதரர், அந்த வகையில் நாம் இந்த நாளிலும் பார்க்கக்கூடிய பாடமானது ராஜாவாகிய யெகூ. இந்த ஒரு பாடத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அன்பான சகோதரர், இதுக்கு ஆதார வசனமாக 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் வசனம் 15 மற்றும் 16 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அன்பான சகோதரர்களே, நாம் இந்த பாடத்துக்கு ஆதார வசனமாக இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19-15 சகோதரி வாசிச்சாங்க. அதாவது அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, யாரை பார்த்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எலிசாவை பார்த்து சொல்றார். அப்பொழுது கர்த்தர் எலிசாவை பார்த்து சொல்றாரு, அதாவது நீ தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சிரியாவின் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணும். ஆசகேல் இவர் யாருன்னா சிரியா ராஜாவுடைய படைத்தளபதி ஆசகேல் அப்படிங்கிறவர். அப்போ அந்த ராஜா சிரியா ராஜாவுடைய ஸ்தானத்துல யார் வரான்னு சொல்லி பார்க்கும்போது ஆசகேல் வரார். அவருடைய இடத்துக்கு ஆசகேல் வரார். அப்ப சேனாதிபதியாக படைத்தளபதியாக இருந்த ஆசகேல் சிரியாவின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்றார் தேவன். அடுத்தது சொல்றாரு, பின்பு நிம்சியின் குமாரனை யெகூவை இஸ்ரேல் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணுங்கிறார். அப்ப இந்த யெகூ யார் அப்படின்னா இவரு சேனாதிபதி. யாருடைய சேனாதிபதி அப்படின்னா இஸ்ரேல் ராஜாவுடைய சேனாதிபதி. அப்ப இந்த யெகூவை இஸ்ரேல் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு தேவன். ஆபேல் மெகோலா ஊரானான சாபாத்தின் குமாரனா எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்துல தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணு அப்படின்ட்டார். இப்படி 3 வேலையை தேவன் வந்து கொடுக்குறார். அப்ப அன்பான சகோதரர் சொல்ல, இந்த பாடத்துல தேவன் வந்து யெகூவை இஸ்ரேல் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ண சொல்றார். ஏன் அபிஷேகம் பண்ண சொல்றார் அப்படின்னா, தேவன் சொன்னார் யெகூ நீ இஸ்ரேல் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணார். அப்போ அதே மாதிரிதான் அன்பான சகோதரர் அங்க யெகூ அபிஷேகம் பண்ணப்படுறார். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல வசனம் 1-2 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல வசனம் 1 மற்றும் 2. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய்
இப்போ அதே மாதிரி எலிஷா தீர்க்கதரிசியின் புத்தரில் ஒருத்தர் கூப்பிடுறாரு. நீ என்ன பண்ணனா தீர்க்கதரிசி புத்தரனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணக்கு அனுப்புறார். நீ இடைக்கேட்டு கொண்டு இந்த தைல குப்பியும் கையில் எடுத்துக்கொண்டு கீழாயத்தில் உள்ள ராமோத்துக்கு போ. அங்க போய் சேர்ந்து நிம்சியின் மகனான யெகூவை எகிருக்கிறான் பாரு. அங்கு உட்பிரவேசித்து அவனை தன் சகோதர நடவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவன் உள்ள ஒரு அறையில கூட்டிட்டு போய் என்ன செய்ய சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது 3ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 9:3. தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். இப்படியாக அந்த எலிசா சொன்னதை அந்த தீர்க்கதரிசி புத்திரன் அந்த வாலிபன் போய் தைல குப்பையை எடுத்துட்டு யெகூவை அபிஷேகம் பண்றதுக்காக போறார். இப்போ அது மாதிரி போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 9:5 அவன் உள்ள போய் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ இஸ்ரேல் ராஜாவுடைய சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்பொழுது அவன் சேனாதிபதியே பாருங்க, யெகூ தான் அங்கே முக்கியமான பிரதான சேனாதிபதி. அப்போ அங்கே சேனாதிபதியே உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு அப்படிங்கிறார். அதற்கு யெகூ என்ன சொல்றாரு பாருங்க, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன் சேனாதிபதியாகி உமக்கு தான் அப்படின்னு சொல்றான். அந்த வாலிபன் தீர்க்கதரிசியாக வாலிபன் யெகூவை கூப்பிடுறாரு, சேனாதிபதியே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு காரியம் உண்டு அப்படிங்கிறாரு. அதற்கு எல்லாத்துக்குமா எனக்கு மட்டுமான்னு கேட்கிறாரு. அப்ப யாருக்குன்னு கேட்கும்போது அவன் சொல்றாரு, சேனாதிபதியாகிய உமக்கு தான் அப்படிங்கிறாரு. இப்படியாக அவர் எழுந்து போறாரு. 2 ராஜாக்கள் 9:6 வாசிக்கலாம். அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். பாருங்க, இப்போ அங்க பாருங்க, அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து அந்த தைல குப்பையை எடுத்து யெகூவை அபிஷேகம் பண்றார். சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மேல அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னு அங்க தேவனை அபிஷேகம் பண்ணிட்டார். இப்படியாக அடுத்து சொல்றாரு 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் வசனம் 7 மற்றும் 8, நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பலியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பலியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிடக் கடவாய். ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து. பாருங்க, இப்போ அந்த தேவனுடைய வார்த்தைகளை தான் அந்த தீர்க்கதரிசி சொல்றார். யெகூவை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், யெகூவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த தீர்க்கதரிசி புத்திரன் தைல குப்பையை எடுத்து யெகூ தலை மேல அந்த தைலத்தை போட்டு அங்க ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு தேவனுடைய வார்த்தைகளை அந்த தீர்க்கதரிசி வாலிபன் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்றது என்னன்னா, உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மேல ராஜாவை அபிஷேகம் பண்ண. எதுக்காகனா, என்னுடைய ஜனத்து மேல நான் உன்னை ராஜாவை அபிஷேகம் செஞ்சிருக்கிறேன். அடுத்து சொல்றார், நான் என் ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பலியையும் அப்புறம் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பலியையும் யெசபேலின் கையில வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்து விட கடவாய். பாருங்க, ஆகாப்பு கிட்டதான் இவர் சேனாதிபதியை வேலை செய்யறார். உன்னுடைய ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை நீ அழிக்கணும் அப்படிங்கிறார். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியணும் அப்படிங்கிறார். எல்லாருமே அழியணுங்கிறார். அப்போ நான் ஆகாப்புக்கு சுவர்ல நீர்விடும் நாய் முதலா இராதபடிக்கு. பாருங்க, ஆகாப்பின் வீட்டுல சுவர்ல நீர்விடும் நாய், ஒரு நாய் முதலா இராதபடிக்கு இஸ்ரவேல்ல அவனுடையவர்களில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து. பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்படி வருது. அதாவது தேவன் எவ்வளவு பெரிய கோபத்தில் இருக்கார் ஆகாப் குடும்பத்து மேல அப்படிங்கிறத இந்த வசனத்துல தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆகாப் செய்த தவறுக்கு தேவன் எவ்வளவு கோபப்படுறார். அதான் சொல்றாரு, ஆகாப்பின் குடும்பத்தை எல்லாரும் அழிக்கணுங்கிறார். அதுல யார் மிச்சமா யாரோட மிச்சமாக கூடாதாமா,
சுவரில் நீர் விடக்கூடிய நாய். சுவரில் நீர் விடக்கூடிய நாய் அப்படின்னா சுவரில் நீர் விடக்கூடியது எது? ஆண் நாய். அந்த நாய் முதற்கொண்டு ஒன்று கூட இருக்கக்கூடாது சொல்லிட்டார். இஸ்ரேலில் அவனுடைய அதாவது ஆண் வாரிசுகள் யாருமே அங்கே இருக்கக்கூடாது. அதாவது பாருங்க, தேவன் அந்த சுவரில் நீர் விடக்கூடிய நாய் அப்படிங்கும்போது அந்த ஆண் நாய் தான் சுவரில் நீர் விடும். அந்த நாய் முதற்கொண்டு ஆண் வாரிசு யாருமே இருக்கக்கூடாது. இதுதான் வந்து தேவனுடைய திட்டம். அவ்வளோ கோப தேவன். அதான் சொல்றாரு, இஸ்ரேலில் அவனுடையவர்கள்ல அடைபட்டவனா இருந்தாலும் சரி, விடுபட்டவனா இருந்தாலும் சரி, எல்லாரையும் தேவன் வந்து அழிப்பன்னு சொல்ல. எப்படி சொல்றாருன்னா, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கும்போது கருவறுத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கருவறுத்து அவ்வளவு கோபம் தேவன் மேல இருக்கு. அடுத்து 9வது வசனத்தில் சொல்றாரு, ஆகாப்பின் குடும்பத்தையும் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் ஆகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். ஆகாப் குடும்பத்தை இந்த இஸ்ரேல் ராஜாக்கள் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் குடும்பத்துக்கு தேவன் மிகப்பெரிய தண்டனை கொடுத்தார். அதே மாதிரி ஆகியாவின் குமாரான பாசா அவனும் தேவனுக்கு பயங்கரமா துரோகம் செஞ்சவன். இந்த யெரொபெயாம், பாஷா இவங்கெல்லாம் தேவனுக்கு மிகுந்த ஒரு துரோகம் செஞ்சு விக்கிரக வணக்கத்துக்குள்ள ஜனங்களை வழிநடத்தினவங்க. அவங்களே தேவன் என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கும்போது முற்றிலும் அழிச்சார். அதான் யெசபேலை வந்து இஸ்ரேல் நிலத்துல நாய்கள் தின்று விடுங்கிறார். அந்த இஸ்ரேலினுடைய நிலத்துல வந்து நாய்கள் சாப்பிட்டு அப்படின்னார் யெசபேல் வந்து ஆகாப் ராஜாவுடைய மனைவி. அவளை அடக்கம் பண்ணுவார் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான். தேவனுடைய வார்த்தை இதுதான். அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை யெகூவை அபிஷேகம் பண்ணிட்டு யெகூ கிட்ட சொல்லிட்டு ஓடிட்டார். சரிங்களா, ஓடி போயிட்டார். இப்போ இப்படி சொல்லிட்டு போனோன்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். எல்லாரும் ஆகாப் ராஜாவுடைய தளபதிகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆகாப் ராஜா இஸ்ரேலின் ராஜா, அவனுடைய தளபதிகள், முக்கியமான போர் வீரர்கள் எல்லாருமே அந்த மண்டபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தீர்க்கதரிசியின் புத்திரன் வந்து யெகூவை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டு ஓடி போயிட்டார். இப்போ யெகூ வந்து தனியாக இந்த விஷயத்தை கேட்டு உள்ள வரார். உள்ள வரும்போது பாருங்க அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, யெகூ தன் ஆண்டவனாகிய ஊழியக்கார இடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, கூட இருக்கக்கூடிய எல்லாரும் கூட, ஏன்னா அவர் ஒரு படை தளபதி, சேனாதிபதி. இப்போ அந்த உடனுக்குரிய சேனாதிபதிகள்லாம் கேட்குறாங்க, உடனுக்குரிய தளபதிகள்லாம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சுக செய்தியா, அந்த பைத்தியகாரம் உன்னிடத்துல வந்தது என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க, அந்த தீர்க்கதரிசி வந்ததுக்கு போனத அந்த பைத்தியகாரம் வந்தானே சொன்னானே, என்ன சொன்னா, சுக செய்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது போய் அதை எங்களுக்கு சொல்லும். 12வது வசனத்தை பாருங்க, அது போய் எங்களுக்கு சொல்லும் அப்படிங்கிறாங்க. அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்னென்ன பிரகாரமா என்று சொன்னான் என்றான். பாருங்க, அவங்க கேட்குறாங்க, இல்லை நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யெகூ பாருங்க என்ன சொல்றாருன்னா, என்னை வந்து இஸ்ரேல் மேல ராஜாவா அந்த தீர்க்கதரிசி என்னை அபிஷேகம் பண்ணிட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டு இப்படியெல்லாம் செய்ய சொன்னாரு, இந்த மாதிரி ஆகாப்பின் குடும்பத்தை அழிக்கணும், கருவறுக்கணும், ஆண் நாய் முதற்கொண்டு விடக்கூடாதுன்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே அந்த உடன் வேலை செய்யக்கூடிய தளபதிகள், அந்த அந்த இராணுவத்தில் முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க பாருங்க. அடுத்தது 13ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 9:13. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். பாருங்க, இங்க யெகூ இந்த விஷயத்தை சொன்ன உடனே அங்க கூட எல்லா பட தளபதிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய தீவிரமை அந்த வார்த்தையை பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள் யாருன்னா, அந்த அவர்கள் என்பது கூட ஆகாப்புடைய படை தளபதிகள், முக்கியமான இராணுவத்தில் கூடிய முக்கிய அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவரவர் தங்கள் வஸ்திரத்தை எடுத்து அந்த படிகளின் உயரத்துல அவன் கீழே விரித்து, யெகூவின் காலு கீழே விரிச்சு எக்காலம் ஊதி என்ன சொல்றாங்கன்னா, யெகூ ராஜாவானான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எக்காலம் ஊதி, அப்போ ராஜா வாரது எப்படி சொல்லுவாங்கன்னா, எக்காலம் ஊதியே சொல்லுவாங்க. இப்போ உடனுக்குடைய பட தளபதிகள், உடன் வாசிகள் எல்லாருமே யெகூ வந்து ராஜாவானான்னு எக்காலம் ஊதிட்டாங்க. அப்போ யெகூ ஏன் ராஜாவானாரு? அவர் சாதாரண சேனாதிபதி தான், ஆகாப் ராஜாவினுடைய சேனாதிபதி. அவர் ஏன் தேவன் வந்து இஸ்ரேல் மேல வந்து ராஜாவை அபிஷேகம் செஞ்சார்? யெகூ ஏன் ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னா, அதுக்கு ஏற்கனவே தேவன் சொல்லிட்டார், ஆகாப்பின் குடும்பத்தை கருவறுக்கணும்,
ஒன்றுமில்லாமல் செய்யணும். அப்ப ஆகாபின் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான் யெகூ வந்து ராஜாவானார். அப்ப ஏன் ஆகாபின் குடும்பத்தை அழிக்கணும்னு தேவன் சொல்றார்? ஆகாப் என்ன தவறு செய்தார்? அன்பான சகோதரர்களே, நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இஸ்ரேலுடைய அந்த 10 கோத்திரம் தனியா பிரிஞ்சு வந்து அவங்க இஸ்ரேல் ராஜ்யமாக உருவான போது யெரொபெயாம் வந்து அந்த ராஜ்யத்தின் முதல் ராஜாவா இருந்தார். அடுத்தடுத்து ராஜாக்கள் வர்றாங்க. அதுல பாஷா போன்றவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனை விட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்களை 10 கோத்திர ஜனங்களை வந்து தூரம் போக செஞ்சாங்க. அதுல வந்து ராஜாக்கள் எல்லாருமே யெகூ தவிர எல்லாருமே தேவனுக்கு பிடிக்காத ராஜாக்கள், தேவனுக்கு எதிராக செஞ்ச ராஜாக்கள். ஆனா இந்த இதுல வந்த ராஜாக்கள்ல யெகூ மட்டும் தேவனுடைய வேலையை செஞ்சார். அன்பான சகோதரர்கள பார்க்கிறோம், யெகூ மூலியமா ஆகாபின் குடும்பத்தை தேவன் அழிக்க சொன்னார். ஏன் அழிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும்போது ஆகாப் ராஜா வந்து அந்த இஸ்ரேல் ராஜாக்கள் அவரு ஒரு மோசமான ராஜா தான். அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கும்போது ராஜாவானார். அவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா யேசபேல் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜாதி பெண், பிரஜாதி ராஜாவுடைய மக. அதனால அவ வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகமனத்தில் ஊறி போனவன். அவ வந்து ஆகாப்புக்கு மனைவியா வந்து ஆகாப்பை மேலும் மோசமடைய செஞ்சுட்டான். இப்படியாக வந்து இவனுக்கு ராஜ்யபாரம் வந்து நடக்குது. தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நிறைய தவறுகள் செஞ்சாங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்யறதுக்காக நிறைய திட்டங்களை போட்டு நிறைய தீர்க்கதரிசிகள் கொலை செஞ்சாங்க, ஆகாப் மற்றும் யெசபேல் ராணி. இப்ப இந்த சூழ்நிலையில வந்து ஆகாப் ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 1 ராஜாக்கள் புத்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. பாருங்க அன்பான சகோதரர்களே, இஸ்ரவேலனாகிய நாபோத் அவருக்கு இஸ்ரேல்ல சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. சமாரியா வந்து அந்த இஸ்ரேல் ராஜ்யத்தினுடைய தலைநகரம். அங்கதான் ராஜாவுடைய அரண்மனை இருக்கு. அப்போ அந்த ராஜாவுடைய அரண்மனை பக்கத்துல நாபோத்துடைய திராட்சை தோட்டம். இப்போ அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டம் வந்து ஆகாப் ராஜாவுடைய அரண்மனை பக்கத்திலே இருக்கு. இப்போ அந்த திராட்சை தோட்டத்தை வந்து ஆகாப் ராஜா டெய்லியும் பார்க்குறாரு. தினம் அந்த திராட்சை தோட்டத்தை பார்க்கும்போது அந்த திராட்சை தோட்டம் அழகா இருக்கு, நல்லா விளைஞ்சிருக்கு. இப்போ இவருடைய அரண்மனை பக்கத்துல இருக்கும்போது அதை வந்து பார்த்துட்டே இருக்கும்போது இந்த திராட்சை தோட்டம் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்ணா அந்த தோட்டம் வந்து நாபோத்துடையது, இது நம்ம என்ன பண்ணலாம் விலை கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதனாலதான் என்ன பண்றாருன்னா ஆகாப் வந்து நாபோத்தோட பேசுறாரு. 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். பாருங்க, இப்போ நாபோத்து கிட்ட ஆகாப் ராஜா பேசுறாரு. அதாவது உன்னுடைய திராட்சை தோட்டம் வந்து என்னுடைய வீட்டுக்கு அடுத்ததா இருக்குது, என்னுடைய அரண்மனைக்கு அடுத்ததா இருக்குது. அதை வந்து எனக்கு கீரை கொள்ளையாக்க முடியும், அதாவது கீரையெல்லாம் போட்டு என்னுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்திக்கிறதுக்கு அந்த நிலத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. ராஜா சொல்றார், அதை பார்க்கலும் நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு நான் தர்றேன், நீ அதை எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. அல்லது அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்ல நான் தரேங்கிறாரு. அவர் வந்து எவ்வளவு பணம் வேணும்னு சொல்ல தரேன் அப்படிங்கிறாரு. அப்ப கொடுத்துட வேண்டியதான் நாபோத்து, ஏன் அவர் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு வசனம் வந்து 3ஆம் வசனம் தான் பதில் சொல்லுது. 1 ராஜாக்கள் 21:3. நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். பாருங்க, நாபோத் வந்து ராஜா கிட்ட என்ன சொல்றாருன்னா நான் தர முடியாதுங்கிறார். அது எப்படி சொல்றாருன்னா, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை, அந்த அந்த நிலமானது பரம்பரையா அவங்களுடைய பிதாக்களுடைய சுதந்திரமா வந்துட்டு இருக்குது, பரம்பரையா அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த நிலம். அப்ப பிதாக்கள் சுதந்திரம் அந்த நிலம், அதை வந்து நான் கொடுக்க கூடாது, அப்படி கொடுக்காம கர்த்தர் என்னை காப்பாராக அப்படின்னு நாபோத் சொல்றாரு. அது நியாயமா தானே இருக்கு, பிதாக்கள் சுதந்திரம் அது. அதை வந்து ஆகாப் கேட்கிறாரு, அது வந்து வேணும்னே நிற்கிறாரு. அப்ப வந்து என்னங்கிறாரு, அது வந்து கொடுக்க முடியாது, அப்படி கொடுக்காம என்ன தேவன் காப்பாராக அப்படின்னு நாபோத் வந்து ஆகாப் ராஜா கிட்ட சொல்றாரு.
இப்போ பாருங்க, ராகாப் ராஜாவுக்கு இந்த நிலம் கிடைக்கலன்னு வருத்தம். இவர் என்ன பண்ணாருன்னா, வீட்டில் வந்து இவர் வந்து ரொம்ப கோபம் வருது. ஏன்னா இப்படி என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இஸ்ரேல் நாயர் நாபோத் சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் வந்து சலிப்பு வந்துருச்சு, சினம் வருது. தன் வீட்டுக்கு வந்து என்ன பண்றாரு தெரியுங்களா, போஜனம் பண்ணாம, ஏன் அந்த நிலத்தை கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி, ராஜா நான் கேட்டு தர மாட்டேன்ட்டானே அப்படின்னு அவருக்கு பயங்கரமான வருத்தம். அப்புறம் கோபம், சலிப்பு, வீட்டுக்கு வந்து சாப்பிட முடியல, சாப்பிடாம போஜனம் பண்ணாம படுத்துட்டு இருக்கார், தன்னுடைய கட்டளை மேல படுத்துட்டு இருக்கார், முகத்தை திருப்பி படுத்து கொண்டிருந்தான். இப்படி அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் வந்து அவனுடைய மனைவியாக எசபேல் வருது. எசபேல் வந்து ஏன் அவனுக்கு வந்து நீ வந்து போஜனம் பண்ணாதபடி இப்படி வருத்தத்தோட ஏன் படுத்துருக்கிறீங்க, ஏன் சலிப்பா இருக்கிறீங்க அப்படின்னு அந்த எசபேல் வந்து அந்த ராணி வந்து தன் கணவனை கேட்குது. அவன் சொல்றான் எசபேலை பார்த்து, நான் எசபேல்னா என் நாபோத்தோட பேசினேன், உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு விளக்கறையமா கொடுத்துரு, அதுக்கு பதிலாக உனக்கு வந்து நான் நல்ல நிலத்தை கொடுக்குறேன், இல்லாட்டி போனால் உனக்கு பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொன்னோன்னே அதுக்கு இந்த எசபேல் என்ன சொல்லுது பாருங்க, அப்படியே சொன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன சொல்லுது பாருங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் வசனம் 7வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலன் ஆகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். இப்ப பாருங்க, அவன் மனைவி யேசபேல் சொல்லுது, நீங்க ஒரு இஸ்ரவேல் மேல ராஜா, இந்த தேசத்துக்கு நீங்க ராஜா, நீங்க போய் இவ்வளவு வருத்தப்பட்டு மனம் வருந்தி படுத்துருக்கிறீங்க சாப்பிடாம, நீங்க எழுந்து போய் போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியா இருங்க, கவலைப்படாதீங்க, அந்த நிலத்துக்காக நீங்க கவலைப்படாதீங்க, எசபேல் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்க, எசபேல் வந்து அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னு ஆகாப்புக்கு தன் கணவனுக்கு இந்த எசபேல் வந்து சொல்லுது. அப்போ என்ன எப்படி தரும் இந்த அம்மா? ஏதோ ஒன்று பண்ண, ஏன்னா இந்த அம்மா ராணி இல்லை, அதுவும் மோசமான ராணி. உடனே அவன் என்ன பண்ணாதீங்களா, இந்த அம்மா எசபேல் ராணி ஆகாப் ராஜாவோட பேர்ல ஒரு நிருபம் எழுதி ஆகாப் ராஜாவோட அந்த அரச முத்திரையை வந்து அந்த நிருபத்தில் வச்சு அந்த நாபோத் குடியிருக்கிற பட்டணத்தின் மூப்பர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு எழுதி அனுப்புது நிருபத்தை. அந்த நிருபங்கள்ல அவன் என்ன எழுதிக்கிறான்னா, நீங்கள் உபவாசம் அப்படின்னு பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னாடி நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று அவன் மேல சாட்சியை சொல்லுகிற பேழையாளின் மக்களாக 2 பேர்த்த அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவனை சாகும்படி கல்லெறிஞ்சு கொண்டுருச்சு. பாருங்க, நம்ம நிருபத்துல அந்த நாபோத்துடைய ஊர் மூப்பர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு எழுதி அது என்ன எழுதிக்குதுன்னா, உபவாசம் சொல்லுங்க. அப்ப எல்லா ஜனங்களும் உபவாசம் சொல்லி அந்த நேரத்துல வந்து இந்த நாபோத்தை வந்து எல்லா ஜனங்களும் கூட நிறுத்தி இவன் வந்து தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் அப்படின்னு அவன் மேல குற்றச்சாட்டு பண்ணி, ஏன்னா தேவனுக்கு விரோதமாகவும் ராஜாவுக்கு விரோதம் பண்ணா அங்க இஸ்ரவேலுடைய தண்டனை பிரகாரம் கல்லெறிஞ்சு கொண்டிருக்கின்றான். அது எழுதியாச்சு நிருபத்துல. இது இந்த நிருபம் வந்து நேரா அந்த நாபோத்துடைய ஊர் ஜனங்க மூப்பர்கள்கிட்ட பெரியவங்கிட்ட போகுது. அவங்க வாயை படிச்சு பார்த்துட்டு அந்த பேழையாளின் மக்கள்னா பொய் சாட்சி சொல்றவங்க, தேவனுக்கு பயப்படாதவங்க, தவறு செய்யறவங்க, அந்த பேழையாளின் 2 பேர்த்த வந்து என்ன பண்ண ஏற்பாடு செஞ்சு இவனுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்படியாக வந்து அந்த நாபோத்தை வந்து குற்றம் சாட்டி நிறுத்திட்டாங்க. இப்ப பாருங்க, குற்றம் சாட்டி நிறுத்தினோடனே அங்க பொய் சாட்சி சொல்றதுக்கு ஆளுகள் ரெடி பண்ணிட்டாங்க. அதான் 1 ராஜாக்கள் புத்தகத்துல 21ஆம் அதிகாரம் 13 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறிந்து. பாருங்க, இப்போ அந்த பேழையாளின் மக்கள் 2 பேர் கொண்டு வந்து நாபோத்துக்கு எதிராக தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் இந்த நாபோத், இவனை என்ன செய்யலாம் அப்படின்னு அங்க பஞ்சாயத்துல பேசுறோன்னா கல்லெறிந்து கொள்ளலாம் முடிவாகி போச்சு. அதே மாதிரி கல்லெறிஞ்சு அந்த நாபோத்தை பாருங்க எல்லா பெரிய பெரிய கல்லால அடிச்சு கொண்டுட்டாங்க.
இப்போ அடுத்தது 14 வசனம் 15 வசனத்தில் படிக்கும்போது பிற்பாடு யெசபேலுக்கு செய்தி அனுப்புறாங்க, நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை யெசபேல் கேட்டபோது ஆகாப் நோக்கி என்ன பண்றா பாருங்க, நீர் எழுந்திருந்து இஸ்ரேல் நாயக நாபோத் உமக்கு விளக்கறையுமா கொடுக்க மாட்டேன்னு சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி எடுத்துக்கொள்ளுங்க, நாபோத் இப்போ உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் அப்படின்னு சொல்லுது. பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ராணி பாருங்க. ராஜாவால செய்ய முடியாதத இவ யெசபேல் வந்து செஞ்சிட்டான். நாபோத்தை கொலை செஞ்சு இப்போ அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு தன் புருஷனுக்கு சொல்றான் ஆகாப் கிட்ட. அவன் என்ன பண்றான் பாருங்க, எதிர்த்து போறான். மனைவி செஞ்ச காரியத்துக்காக சந்தோஷப்பட்டு அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படி எழுந்து போனான் அப்படின்னு வசனம் இருக்கு. இந்த நேரத்தில் வந்து தேவன் இதை பார்த்துட்டு இருக்காருங்க, தேவன் வந்து இதை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தேவன் என்ன பண்றான்னு சொல்லி வைக்கும்போது எலியாவிற்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகுது. அதான் 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல 14 வசனத்துல படிக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் இப்ப திஸ்பினா எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை வருது. எழுந்து தேவன் போக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எலியா கிட்ட நீ எழுந்து சமரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் ராஜாவாகி ஆகாப்பை சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள், அங்கே போயிருக்கிறான். பாருங்க, ஏன்னா நாபோத்துடைய தோட்டத்தை தனக்கு சொந்தமா எடுத்துக்கிறதுக்கு ஆகாப் அங்க போயிருக்காரு. இப்ப எலியாவை தேவன் போக சொல்றாரு, நீ அங்க போ அப்படிங்கிறாரு. நீ அங்க போயிட்டு என்ன சொல்லுன்னா, நீ அவனை பார்த்து 19 வசனத்துல பார்க்கும்போது, நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் வந்து எலியா மூலமே பேசுறார். நீ கொலை செஞ்சதும் அந்த தோட்டத்தை நீ எடுத்துக்கொண்டது, திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டது இல்லையா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார்னு சொல்லு. நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்துல உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் அப்படிங்கிறார். தேவன் என்ன சொல்றாருன்னா, எலியா மூலமா நாபோத்தை வந்து கல்லால் அடிச்சு கொண்டாங்க. அப்ப கல்லால் அடிச்சு கொள்றதுங்கிறது பாருங்க, ஒரு குற்றம் சாட்டி தேவனுக்கு விரோதமா தூசணம் சொன்னா, தேவ தூசணம் சொன்னான்னு குற்றம் சாட்டி அவனை கல்லால் அடிச்சு கொள்ளும் போது அவனுடைய நிலம் அந்த அந்த அவனை நாபோத்துடைய அந்த உடலும் பாருங்க கல்லடிபட்டு ரத்தம் ஒழுகி அவர் மறிச்சு போயிருக்காரு. அங்க வந்து நாய்கள் வந்து அதனுடைய உடம்பு நக்கி இருக்கு, அந்த ரத்தத்தை சாப்பிட்டு இது பண்ணி இருக்குது. அந்த மாதிரி நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்குன ஸ்தலத்துல உன்னோட ரத்தத்தையும் நாய்கள் நக்கும்னு கர்த்தர் சொல்றாருன்னு ஆகாப்பிட்டு போய் சொல்லு அப்படின்றாரு. இப்படியாக அன்பான சகோதரர்களை நான் பார்க்கிறோம். எலியா நேரா போறாரு. நேரா போய் அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி என்ன பண்றாங்க, இது சொன்ன கோபம் வருது. ஆகாப், என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு எலியா சொல்றார், ஆமா கண்டுபிடிச்சேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்யறதுக்கு நீ என்னை விட்டு போட்டையே, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு எலியா வந்து கேட்கிறாரு. அப்போ அதுக்கு வந்து சொல்றாரு, நான் உண்மையில் பொல்லாப்பை வரப்பண்ணி 21 வசனத்துல, நான் உண்மையில் பொல்லாப்பை வரப்பண்ணி உன் சந்ததை அழுத்தி போட்டு ஆகாப்புக்கு சூழல் நீர்விடும் ஒரு நாயாகலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டையும் சங்கரித்து அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக வந்து உன்னுடைய வீட்டையே நான் மொத்தத்துல கருவிருக்க போறேன் அப்படின்னு தேவன் சொல்லிட்டார். அடுத்தது யெசபேல் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் மூளை. யெசபேல் ராணி, அவளுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் யெசபேலை குறித்து என்ன சொல்றார், 23ஆம் வசனம் வாசிக்கலாம். யேசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் யேசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். பாருங்க, இப்படியாக வந்து ஆகாப்புடைய மனைவி யெசபேலுக்கு சொல்றாரு, இஸ்ரவேலின் மதில் அருகே நாய் அவளை சாப்பிடும் அப்படின்றார். அப்புறம் ஆகாப்புடைய சந்ததியில பட்டணத்துல சாகிறவன நாய்கள் தின்னும், பட்டணத்துக்கு வெளியே சாகிறவன ஆகாயத்து பறவைகள் தின்னும் அப்படின்னு தேவன் வந்து அந்த நடக்க போற விஷயம் சொல்லிட்டார். இப்படியாக வந்து ஆகாப் வந்து பாருங்க ரொம்ப மோசமான காரியம் செஞ்சிட்டார். அதான் தேவன் சொல்றாரு, தன் மனைவியாக யெசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை அப்படிங்கிறார். இப்படியாக வந்து இந்த ராஜா ஆகாப் ராஜா ரொம்ப மோசமா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சுட்டான், பயங்கரமான பொல்லாப்பு. அது தேவனுக்கு பிடிக்கல. இப்படியாக வந்து ரொம்ப மோசமாக நடந்து கொண்ட ராஜாவாக வருதான்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் வசனத்துல படிக்கிறோம், இவர் வந்து இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டாரு. அப்புறம் அடுத்த வசனத்துல படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஆகாப் என்ன பண்ணிட்டாருன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கர்த்தர் வந்து துரத்துன
அந்த எமோரியருடைய தெய்வங்களை வந்து பின்பற்றி பாருங்க, வசனம் சொல்றது மகா அருவருப்பாய் நடந்து கொண்டானா. எப்படி நடந்து கொண்டா? மகா அருவருப்பாய் நடந்துட்டான் தேவனுக்கு விரோதமா. இப்படியாக வந்து அன்பான சவர் சொல்லுங்க, ஆகாப் ராஜா வந்து மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சார். அதனால தேவன் என்ன செஞ்சார்னா, ஆகாப்பின் சேனாதிபதியாகிய யெகூவை பாருங்க என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து ஆகாப்பின் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக அபிஷேகம் பண்றார். இஸ்ரேல் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்றார். அன்பான சகோதர சொல்ல, இப்ப யெகூ ராஜாவாயிட்டார். யெகூ ராஜாவாயிட்டார். இப்ப யெகூ ராஜாவாயி அடுத்து ஆகாப்பினுடைய குடும்பத்தை அழைக்கிறதுக்காக போறார். ராஜாவாயிட்டார். 2 ராஜாக்கள் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல படிக்கும்போது பாருங்க, யெகூ வந்து ராஜாவாகி அந்த ஆகாப்பின் குடும்பத்துல இன்னும் ஆகாப்புடைய பையனெல்லாம் இருக்கிறான். அவனால அழிக்கிறதுக்காக அவரு ரதத்துல ஏறி போறார். வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி யெஸ்ரயேலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான். பாருங்க, இங்க யெகூ ரதத்தின் மேல ஏறி இஸ்ரேலுக்கு நேரா போறார். எதுக்கு போறாருன்னா, ஆகாப்புடைய மகன் யோராம அழிக்கிறதுக்காக போறார். அதுக்கு முன்னாடி வந்து யோராம் வந்து வியாதியா இருக்கார். என்ன வியாதினா, அங்க வந்து இஸ்ரேல் ராஜாவுக்கும் சிரியா ராஜாவுக்கும் யுத்தம் காலகாலமா நடந்துட்டு இருக்கு. யெகூ இங்க ராஜாவா இருக்கும்போது அங்க சிரியாவில் ராஜாவா இருக்கிறாருன்னா ஆசகேல். நான் ஏற்கனவே சொன்னோம், ஆசகேல தேவன் வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ண சொன்னார் சிரியா மேல. அப்ப ஆசகேலோட ஒரு ஏற்பட்ட சண்டையில யோராம் வந்து வியாதியா இருக்கு, அதாவது காயம், போர்ல காயம் அடைஞ்சு அந்த காயத்தை ஆற்றி கொள்வதற்காக அங்க இருக்கார். இப்ப இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவர் வியாதியா கிடக்கும்போது யோராமை பார்க்கறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னா, யூதாவின் ராஜாவாகி அகசியா வந்திருக்காரு. யார் வந்திருக்காங்க? அகசியா. ஏன்னா அன்பான சகோதரர்களே, இந்த ஆகாப் மற்றும் யூதாவின் ராஜாவாய் யோசபாத் 2 பேருமே பாருங்க சகோதரர்கள் தான். ஆனாலும் என்னன்னா சம்பந்தி. எந்த வகையில சம்பந்தின்னு சொல்லி பார்க்கும்போது, யோசபாத்துடைய மகனுக்கு ஆகாப்புடைய மகளை கல்யாணம் முடிச்சிருக்கு. ஆகாப்புடைய மகள் அத்தாலியா, அந்த அத்தாலியால யோசபாத்துடைய மகனுக்கு திருமணம் முடிச்சு சம்பந்தம் வந்துக்கிறார். யோசபாத்துடைய மகன் தான் அகசியா. இவன் வந்து நேரா யாரை பார்க்க போறான்னா, யோராம் வியாதியா இருக்கும்போது அவனை பார்க்கறதுக்காக யூதாவில இருந்து அங்க போறார். ஏன்னா சப்போர்ட், ஏன்னா சொந்தக்காரங்களை போயிட்டு சம்மந்தியில போயிட்டாங்க, அதனால சப்போர்ட் இருக்குது. இப்படியாக வந்து அன்பான சகோதரர்களே என்ன பார்க்குறோம், அகசியா வந்து அங்க வந்திருக்கார். அகசியா வந்து யாரை பார்க்கறதுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது யோராமா பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த சம்பவம் வந்து அன்பான சகோதரர்களே பார்க்குறோம். அடுத்து ஸ்டைலில் பார்க்குறோம். அதாவது அங்க இந்த மேப்பு, இஸ்ரேல் மேப்பு, இதுல வந்து பார்க்குறோம் அந்த அர்மகதோன் பள்ளத்தாக்கு. அடுத்து அர்மகதோன் இடம், இது வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க இடம். இந்த இடத்துல நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு, மிகப்பெரிய யுத்தங்கள்லாம் இங்கே நடந்திருக்குது. இந்த அர்மகதோன் இடத்துல பெரிய பெரிய சண்டைகள்லாம் நடந்திருக்குது. அப்போ அன்பான சகோதரர்களே நான் பார்க்குறோம், இந்த சம்பவம் கூட பார்த்தீங்கன்னா இந்த அர்மகதோன் இடத்துல நடக்குது. இப்போ யெகூ வந்து பயங்கர கோபத்தோட வந்துட்டு இருக்கார். யாரை கொள்வதற்காக? ஆகாபின் குடும்பத்தை, வம்சத்தை வேற இருக்கிறதுக்காக வந்திருக்காரு. இப்போ அன்பான சகோதரர்கள் நான் பார்க்குறோம், இங்க யோராம் வந்து அவரு உடம்பு சரியில்லாம அங்க இருக்காரு, போர்ல பட்ட காயத்தினால அங்க இருக்கார். இவரை பார்க்கறதுக்காக யூதாவின் ராஜாவை அகசியாம் அங்க வந்திருக்காரு. அப்போ அடுத்து என்ன நடக்குது பாருங்க, 17ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 9:17. யெஸ்ரயேலில் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் யெகூவின் கூட்டம் வருகிறதைக் கண்டு, ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோராம், நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்கச் சொல் என்றான். இப்ப அதாவது அந்த காலத்து ராஜாக்கள் வந்து தங்களுடைய நகரத்தை சுற்றிலும், அரண்மனை சுற்றிலும், தங்களுடைய தலைநகரை சுற்றிலும் பெரிய பெரிய கோட்டைகள் கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப அது மாதிரிதான் யெஸ்ரயேல்ல கோபுரத்தின் மேல நிக்கிற ஜாமக்காரன், அவங்க தான் வந்து இந்த கோபுரத்து மேல நின்று ஜாபம் காப்பாங்க. அவங்க வந்து தூரத்துல வந்து ஒரு கூட்டம் வருது அப்படிங்கிற விஷயத்த வந்து உள்ளுக்கிற ராஜா சொல்றாரு. யெகோவாவின் கூட்டம் வர்றது, ஆனா அது யாருங்க தெரியல. ஒரு கூட்டத்தை காண்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது யோராம் ராஜா என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்டம் வருதா,
பயம். ஏன்னா அந்த காலத்து ராஜாக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். போர்கள், எதிர்நாட்டு ராஜாக்கள் படையெடுப்பு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இப்படியாக ராஜா என்ன பண்ணாருன்னா அந்த ஜாமக்காரங்கிட்ட கேட்கிறார், என்ன பார்க்குறேன்னு கேட்குறாரு. அங்கே ஜாமக்காரன் சொல்கிறான், கூட்டமாக கொஞ்சம் பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது யோராம் என்ன பண்ணுறான்னா, நீ ஒரு குதிரைவேனை கூப்பிட்டு அவளுக்கு எதிராக அனுப்பு, ஒரு குதிரைவேனை கூப்பிட்டு அவங்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா அப்படின்னு கேட்க சொல்லு அப்படிங்கிறார். உடனே அந்த குதிரை வீரன் போறான். 2 ராஜாக்கள் 9:18. அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜா கேட்கச் சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன், அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடமட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றான். அவ பாருங்க, இப்ப அந்த குதிரை வீரன் போய் யெகூ கிட்ட போயிட்டு சமாதானமா அப்படின்னு ராஜா கேட்க சொல்றார் அப்படிங்கிறார். அதுக்கு யெகூ என்ன சொல்றாருன்னா, சமாதானத்தை பத்தி உனக்கு என்ன, என் பின்னாடி வா அப்படின்றார். சமாதானத்தை பத்தி உனக்கு என்ன, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த குதிரை வீரன் யெகூ பின்னாடி போய் சேர்ந்துட்டார். பின்னாடி போயிட்டாருன்னு நினைச்சுன்னா யெகூவுடைய ஒரு படையில இவர் சேர்ந்துட்டார். அப்பொழுது ஜாமக்காரன் வந்து, அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருவரும் அவர்கள் அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடம் வரைக்கும் போன போதிலும் திரும்பி வரவில்லை. அவன் போனா ராஜா, ஆனா அவன் திரும்பி வரல அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து ராஜா என்ன சொல்றாருன்னு பாருங்க. அடுத்தது 2 ராஜாக்கள் 9:19. ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான். அவன் அவர்களிடத்தில் போய் சமாதானமா என்று ராஜா கேட்கச் சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பிறகே திரும்பி வா என்றான். 2வது ஒரு குதிரை வீரன் அனுப்புறாங்க. 2வது குதிரை வீரன் அங்க யெகூ தூரத்துல வந்துட்டு இருக்காரு. இந்த குதிரை வீரன் போயிட்டு சமாதானமா அப்படின்னு கேட்கறதுக்கு அனுப்பிடுறாங்க. அவர் போயிட்டு நேரா போறாரு, யெகூ கிட்ட போறாரு. சமாதானமான்னு ராஜா கேட்க சொன்னார். சமாதானத்தை பத்தி உனக்கு என்ன, ஏன் பின்னாடி வா அப்படின்னாரு. அவனும் சரின்ட்டு பின்னாடி போயிட்டான், யெகூ பின்னாடி. இப்படியாக போனவர்கள் ஒருத்தருமே திரும்பி வரலன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த ஜாமக்காரன் வந்து பாருங்க, அடுத்து 20 வருஷத்தை படிக்கும்போது அந்த ஜாமக்காரன், அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகூ ஓட்டுவது போல இருக்குது, அதிவேகமா ஓட்டுறான் அப்படின்னு சொல்றாரு. ஓட்டிட்டு வர்றது தூரத்துல வந்துட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல, அடையாளம் தெரியல. ஜாமக்காரன் சொல்றான், அதாவது வர்ற வேகத்தை பார்த்தா ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகூ போலதான் தெரியுது, அதிவேகமா ஓட்டுறான். அப்ப பாருங்க, நிம்சியின் குமாரனாகிய யெகூ அந்த குதிரைய ரதத்தை ஓட்டி வர வேகம் என்னன்னா அதிவேகம். அந்த மாதிரி யெகூவை தவிர்த்து வேற யாரும் ஓட்ட முடியாது. அதனாலதான் அந்த ஜாமக்கார தூரத்துல இருந்து பார்த்து சொல்றாரு, ஓட்டுகிறது யாரு மாதிரி இருக்குது, நிம்சியின் குமாரனாகிய யெகூ மாதிரி தெரியுது, அதிவேகமா ஓட்டுறாங்கிற வார்த்தையை அங்க மென்ஷன் பண்றாரு. அப்ப அன்பான சகோதரரே, வர்ற வேகம் அப்பேற்பட்ட வேகம், யெகூ வர்ற வேகம். யாரை அழிப்பதற்காக அவ்வளவு வேகத்தில் வராரு, ஆகாபின் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக. அப்ப யெகூவுடைய ரதம் படுபயங்கரமா வந்துட்டு இருக்குது, பயங்கர வேகமா வந்துட்டு இருக்கு. உடனே ஜாமக்காரன் இப்படி சொன்ன உடனே யோராம் ராஜா என்ன பண்றாருன்னா, யெகூவ வர்றான், யெகூ நம்ம படத்தளபதி ஆச்சே, நம்ம சேனாதிபதி ஆச்சே, சரி நாமளும் நேரில் போலாம் அப்படின்ட்டு யோராம் என்ன பண்ணாரு பாருங்க, ரதத்தை ஆயத்தப்படுத்துங்க அப்படிங்கிறார். அவரோட ரதத்தை ஆயத்தப்படுத்திட்டாங்க, ராஜாவுடைய ரதத்தை. இஸ்ரேல் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகஸ்யாவும் அவனவன் தன் ரதங்கள்ல ஏறி யெகூவுக்கு நேரா புறப்பட்டு போறாங்க. நேரா யெகூவை எதிர்கொண்டு போறாங்க. ஏன்னா வர்றது யெகூ யாருன்னா இஸ்ரேல் ராஜாவுடைய படைத்தளபதி. அப்போ இஸ்ரேல் ராஜா தான் யோராம், வர்றது யெகூ தானே, நான் போய் பேசி அவனை என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு யோராம் வந்து அகஸ்யாவை கூப்பிட்டு, யூதாவின் ராஜா அகஸ்யாவை கூப்பிட்டு 2 பேரும் தன் ரதத்துல ஏறி, இவரு தனி ராஜா அவரு தனி ராஜா, ஏன்னா அவரு ஒரு ராஜா இவரு ஒரு ராஜா. அப்ப 2 பேரும் 2 ரதத்துல ஏறி படை வாரங்களோட நேரா போறாங்க யெகூவை பார்க்கறது. நேரா யெகூவை போய் புறப்பட்டு பார்க்கக்கூடிய அந்த ஸ்பாட் எங்க தெரியுங்களா, பாருங்க, யெஸ்ரயேலனாகிய நாபோத்தின் நிலத்துல அவனுக்கு எதிர்பட்டாங்க. எங்க மீட் பண்றாங்க பாருங்க, யெஸ்ரயேலனாகிய அந்த நாபோத், ஆகாப் ராஜா அந்த இடம் வேணும் கேட்ட பார்த்தாங்களா, அந்த திராட்சை தோட்டம் இருந்த இடம், நாபோத்தோட இடம், அந்த இடத்துல மீட் பண்றாங்க. யோராம், அகஸ்யா மற்றும் யெகூ சந்திக்கிறாங்க. உடனே என்ன பண்றாரு பாருங்க, யார் யார் கூட போறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த சைடுல யோராமும் அகஸ்யாவும் அவனுக்கு எதிர்படுறாங்க. அன்பான சகோதரர்களே, இப்போ இது வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த சமரியாவில் நடக்குது. இப்ப பாருங்க, 2 ராஜாக்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல யோராம் ராஜா யெகூவை பார்த்தோன்னு என்ன சொல்றார், 22ஆம் வசனம்,
யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். பாருங்க, இப்போ யோராம் ராஜா அவர் கேட்கிறாரு தன்னுடைய படைத்தளபதி விதிப்பது, யெகூவே சமாதானமா, நீ இவ்வளவு ஃபோர்ஸா வர்ற, என்ன காரணம், சமாதானமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு யெகூ சொல்றாரு, உன் தாயாகிய யேசபேலுடைய வேசித்தனங்களும் அவருடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கும்போது எப்படி சமாதானம் வரும்? சமாதானத்துக்கு எப்படி ஏதுவா இருக்கும்? சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்ன ராஜா என்ன பண்ணாரு பாருங்க, அதுக்கு யோராம் வந்து தன் ரதத்தை திருப்பி கொண்டு ஓடி போறாரு. ஓ, இவன் வந்துக்கிறது, இவர் என்ன நினைச்சிட்டு வந்தாருன்னா யெகூ தானே வராரு, சமாதானத்துக்காக வந்திருப்பான்னு நினைச்சிட்டு இவர் போய் பேசும்போது அவர் ரொம்ப கோபமா பேசுறா. யெகூ கோபமா பேசும்போது யோராம் என்ன பண்ணாரு தெரியுங்களா, உஷாராயிட்டு ரதத்தை திருப்புறாரு. ரதத்தை திருப்பி கொண்டு ஓடி போக போறாரு. அகசியாவை நோக்கி சொல்றாரு, அகசியாவே இது சதி. என்ன சொல்றாருன்னா, அகசியா யூதாவின் ராஜா, அகசியாவே இது சதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து யெகூ என்ன பண்றாரு, தன் கையால வில்லுல நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சை உருவி புறப்பட்டு போகத்தக்கதாக அவன் புயங்கள் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்துல சுருண்டு விழுந்தான். பாருங்க, அந்த ரதத்தை அம்பு எய்து விட்டார் யெகூ. அது போய் அந்த நெஞ்சில குத்தி புறப்பட்டு போயிடுச்சு. இப்படியாக அவன் சுருண்டு விழுந்து செத்து போயிட்டான். யெகூ எய்த அம்புனால இஸ்ரேலின் ராஜாவாகி யோராம் வந்து சுருண்டு விழுந்து செத்து போயிட்டான். உடனே யெகூ என்ன பண்ணான்னா, தன் சேனாதிபதியை பித்காரை நோக்கி அவனை எடுத்து இஸ்ரேல் நாயகர் நாபோத்து நிலத்தின் வயல்ல எரிஞ்சு போட்டிருக்கின்றார். ஏன்னா தேவன் அப்படிதான் செய்ய, நானும் நீயும் ஒரு சோடை அவன் தகப்பனாகி ஆகாப்பின் பிறகு குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் 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 மேல சுமத்தினார் என்பதை நினைச்சுக்கோ, அவனை தூக்கி அந்த நாபோத்து நிலத்துல போடுட்டார். பாருங்க, அதை சொல்றாரு, நேற்று நாபோத்தின் ரத்தத்தையும் அவன் குமாரரின் ரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றார். பாருங்க, அப்படின்னா அந்த ஆகாப் என்ன செஞ்சிருக்காரு, நாபோத்தை மட்டும் கொள்ளல, நாபோத்தின் ரத்தத்தையும் அவன் குமாரரின் ரத்தத்தையும், அப்ப குடும்பத்தையே அவன் அழிச்சிருக்கான் ஆகாப். அதனாலதான் யெகூ சொல்றார், நாபோத்தின் ரத்தத்தையும் அவன் குமார ரத்தத்தையும் நேற்று கண்டம் அல்லவா, இந்த நேரத்தில் உனக்கு நீதியை சறுக்கட்டுவேன் என்று அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை யெகூ நிறைவேற்றார். இப்பொழுதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அந்த நிலத்துல எரிஞ்சு போட்டுட்டார். கர்த்தருடைய வார்த்தை எரிஞ்சு போட்டார். அதே மாதிரி தூக்கி போட்டாங்க. இப்போ அதை பார்த்தோன்னா அகசியா என்ன பண்றாருங்களா, திரும்பி ஓடுறாரு. அவர் தன் ரதத்துல ஏறி தப்பிக்க பார்க்கிறாரு. தப்பிக்க பார்க்கும்போது இப்ப என்ன செய்யறாரு பாருங்க, 27ஆம் வசனம் வாசிக்கலாம். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடி போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்ளேயாம் கிட்ட இருக்கிற கூர்மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடி போய் அங்கே செத்து போனான். பாருங்க, மெகிதோவுக்கு ஓடி போய் அங்கே செத்து போயிட்டார். இதெல்லாம் அங்க மெகிதோ பக்கத்துல நடக்குது. அப்போ அந்த இடத்துல போய் அதே மாதிரி வெட்டி போட்டாங்க அகசியாவையும். அகசியா மகன் செத்து போயிட்டான். யூதாவின் ராஜாவை பாருங்க, இது வந்து தவறான சேர்க்கை, அதனால வந்த விளைவு. இப்போ அங்க போய் செத்து போயிட்டார், அகசியாவும் செத்து போயிட்டார். அன்பான சகோதரர்களே, இப்ப பாருங்க, அகசியாவும் அங்க கொல்லப்பட்டார் யெகூனால. அடுத்தது இவங்க என்ன கொலை செஞ்சாச்சு. யெகூ பயங்கர கோபத்துல நேரம் அரண்மனை நோக்கி வந்துட்டு இருக்காரு. எங்க வந்துட்டு இருக்காருங்க, யாருடைய அரண்மனை நோக்கி? ஆகாப் ராஜா, யேசபேல் ராணி, இவங்களுடைய அரண்மனை நோக்கி வந்துட்டு இருக்காருங்களா. இப்ப இந்த நேரத்துல வந்து யேசபேல் ராணி பாருங்க என்ன பண்ணுது பாருங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல படிக்கும்போது, யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். பாருங்க, இங்க யெகூ இஸ்ரவேலுக்கு வந்துட்டார். இப்ப இதை கேள்விப்படுது யேசபேல் ராணி, இவ அரண்மனையில் இருக்கிறா. என்ன பண்றான்னா, யெகூவை மயக்குவதற்காக தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு மேல அரண்மனை வாசல் மேல இருந்து அந்த ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்குது. யெகூ வரும்போது எட்டி பார்க்குது. எட்டி பார்க்கும்போது யெகூ ஒளிமுக வாசல், அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து அவங்களோட அரண்மனைக்குள்ள அந்த அதாவது அவங்களுடைய அந்த கோட்டை மதிச்சதுக்குள்ள நுழையும் பொழுது அங்கே ஒளிமுக வாசல் இருக்கு. அதுலேருந்து வந்து பார்க்கும்போது எல்லாம் வெளியிக்கிறது தெரியும். அப்போ ஒளிமுக வாசல்லேருந்து அந்த அம்மா பேசுது யேசபேல் யெகூ கிட்ட, சேமமா அப்படின்னு கேட்கும்போது யெகூ நேரம் என்ன பண்றாரு பாருங்க. 32ஆம் வசனத்துல
அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக எடுத்து மேலும் சத்தம் வருது. எசபேல் தான் மேலே கூப்பிடுது. நேராக எகு மேலே அண்ணாந்து பார்க்குறாரு. ஜன்னலுக்கு நேராக எடுத்து பார்க்கும்போது அங்கே எசபேல் ராணி நின்று இருக்கிறான். அப்போ எகு என்ன கேட்குறாரு பாருங்க, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் அப்படின்னு கேட்கும்போது அங்கே எசபேல் ராணி கூட ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. அங்கெல்லாம் இருப்பாங்க, எப்படியும் ராணி கூட இருப்பாங்கல்ல. அப்போ அதுக்கு 2-3 பிரதானிகள் வந்து, பிரதானிகள் அப்படின்னா முக்கியமான முக்கியஸ்தர்கள், ராஜா கூட ராணி கூட யார் இருப்பாங்க, முக்கியஸ்தர்கள் இருப்பாங்க. அப்போ அங்கே அந்த எசபேல் ராணி கூட நிற்கிற பிரதானிகள் வந்து எட்டி பார்க்குறாங்க எகுவை. எட்டி பார்க்கும்போது அவர் என்ன சொல்றார், எகு அவளை கீழே தள்ளிடுகின்றார், அங்கிருந்து தள்ளிவிடுங்க கீழே அப்படின்ட்டார். அப்படியே அவளை கீழே தள்ளினதுனால அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு, பாருங்க அங்கிருந்து எசபேல் தள்ளினோடனே அது பெரிய உயரமான ஒளிமுக வாசல், அங்கிருந்து விழுந்த என்ன ஆகுது, அவ்வளோதான். அவருடைய சுவர் அந்த உடம்புல எல்லாம் அந்த செவத்துல மோதி அப்படியே பாருங்க ரத்தமெல்லாம் வந்து கீழே விழுந்துட்டான். ரத்தம் வந்து சுவரிலும் குதிரையிலும் குதிரை லயத்தில் தெரிக்குது. அவன் அவளை மிதித்து கொண்டு என்ன பண்றாரு, உள்ள போறார், அரண்மனைக்குள்ள போறார். இப்படியாக அன்பான சகோதரர்களே, அங்க எசபேல் வந்து அங்க கீழே விழுந்தாச்சு. அங்க பாருங்க உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்க. கீழே செத்து போயிட்டான், அடக்கம் பண்ண சொல்லியாச்சு. எகு உள்ள வந்து அவள் அடக்கம் பண்ண சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்றாங்கன்னா அங்க உள்ள போய் பார்க்க அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையும் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லையா. அவளுடைய இவர் அரண்மனைக்குள்ள போயிட்டாரு. அங்க போயிட்டு சரி அவளை எடுத்து அடக்கம் பண்ணிருங்க, அவ பாடி அங்க கிடக்குது, எடுத்து அடக்கம் பண்ணுங்கன்னு எகு சொன்னார். அவங்க அடக்கம் பண்ணலான்னு போகும்போது அவளுடைய தலையோடு, அப்ப நாய்கள் சாப்பிட்டுச்சு, தலை மண்டையோடு தான் இருக்குது. அப்புறம் அவருடைய கால்கள் உள்ளங்கை இது மட்டும்தான் மிச்சமாச்சு. அப்படின்னா எத்தனை நாய் சாப்பிட்டுருக்கு பாருங்க, வேற ஒன்றுமே காணல. அதை வந்து எகுவுக்கு திரும்பி அறிவிக்கிறாங்க. அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பீனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. எகு உடனே என்ன சொல்றாரு பாத்தீங்களா, இது வந்து கர்த்தர் திஸ்பீனாகிய எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை திரும்ப சொல்றார், இஸ்ரவேல் நிலத்துல நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது எசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு எசபேலின் பிரேதம் இஸ்ரவேலுடைய நிலத்துல வயல்வெளியின் மேல போடும் எருவை போல ஆகும் என்று அன்னைக்கு தேவன் சொன்னாரே, அது நடந்துருச்சு அப்படின்னு எகு சொல்றார். பண்பான சவரசில இப்படியாக வந்து எகு அந்த ஆகாபின் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா கருவறுத்துட்டார். இது ஒரு நிழலும் பொருளும் பாடம். நிழல்ல வந்து பாத்தீங்கன்னா எகு இஸ்ரவேல் மேல ராஜாவானார். எகு இஸ்ரவேல் மேல் ராஜாவா ஆனார். அன்பான சவரசில அப்போ எகு வந்து யாருக்கு நிழலா இருக்கார் பாடத்துல நம்ம பார்க்க போறோம். எகு யாருக்கு நிழல்னா, எகு என்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுங்களா, த லிவிங். எகு என்றால் த லிவிங் அர்த்தம். அப்படின்னா வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர். இன்னைக்கு எகு இல்லை, ஆனா அன்பான சகோதரர்களே எகு யாருக்கு நிழலா இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க அடுத்த சைடுல ஜீசஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எகு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கார். அப்ப இந்த சம்பவம் கூட பாருங்க அன்பான சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எகு நிழலாக இருக்கிறார் இந்த பாடத்துல. அப்ப இந்த ஆகாபின் குடும்பம் செஞ்ச தப்புக்காக, அவர் செய்த அநியாயத்துக்காக எகு வர்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அன்பான சகோதரர் நம்ம பார்க்கிறோம், இந்த ஆகாப் ராஜா வந்து பெரிய ராஜா. அவர் வந்து துன்மார்க்கமா நடந்த ராஜா. அதுக்கு உதவியாக இருந்தது யாருன்னா அவருடைய மனைவி யாசபேல். அந்த யாசபேல் தான் வந்து பயங்கரமான சப்போர்ட் ஆகாப். இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை என்பது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யறதுல முன்னிலையில் இருந்தாங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சாங்க, நிறைய தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சாங்க. இப்படியாக அன்பான சகோதரர் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல்வர்கள் வந்தார். அவர் வந்து முதல்வர்கள் வந்து அவருடைய சபையை ஆரம்பிச்சு வச்சார். அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். அதுக்கு பின்பாக சீசர்களை செலக்ட் பண்ணார். வாங்க உங்களை மனுஷர் பிடிக்கலாக்குன்னு கிறிஸ்துவின் சபை அங்க ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப அன்பான சகோதரர் நம்ம பார்க்கிறோம், நாபோத் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுங்களா, நாபோத் என்றால் மேன்மையான. நாபோத் என்றால் மேன்மையான. அந்த மேன்மையான அப்படிங்கிற வார்த்தை, மேன்மையானவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப நாபோத் என்றால் மேன்மையானவர் அப்படின்னு அர்த்தம். மேன்மையானவர்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இப்ப அவருடைய சபையை அங்க முதல்வர்களை வந்து ஸ்தாபிச்சுட்டார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து பாத்தீங்கன்னா
மேசியாவாக இந்த பூமிக்கு வருவார். வந்து அவர் வந்து ராஜா மேசியாவை அபிஷேகம் பண்ணப்பட்டு தன்னுடைய ஜனத்தை வந்து என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்க்கும்போது மீண்டும் கர்த்தருக்குள்ள கொண்டு வருவாருங்கிற விஷயம் எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தில் முன்னுரைக்கப்பட்டுச்சு. அப்படியாவது கர்த்தர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். எப்படின்னா எப்படி யெகூ அபிஷேகம் பண்ணப்பட்டார் அதே போல கர்த்தர். அதாவது நீதிமொழிகள் புத்தகத்தில் படிக்கிற 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இப்போ பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியான அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்றார். அப்போ அனாதியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போ இந்த பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி, வானம் பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். அனாதியான அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அதான் சொல்றாரு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த ஸ்தானம், அந்த இடம். அன்பான சகோதரர்களே, அது வந்து பாருங்க, இந்த பூமிக்கு மனுஷகுமாரன் வந்தபோது கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த பூமியில் வாழ்ந்தார், ஞானஸ்நானம் எடுத்தார். அங்க தேவனுடைய வார்த்தை அங்க வருது, பரிசுத்தாவி தேவன் அங்க இறக்குறார். இவருடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு அங்க தேவன் வந்து அங்கீகரிக்கிறார். அதே வந்து இவர் எருசலேமுக்குள் நுழையும் பொழுது பாருங்க மத்தேயு 21:7 கூட படிக்கிறோம். அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ராஜாவாகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எருசலேம் நகரத்தை அந்த கோவேறு கழுது மேலே ஏறி வலம் வந்து ராஜாவாவாங்க. அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க கழுதையும் கழுதை குட்டியாய் மரியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரத்தை போட்டு அவரை ஏற்றினாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லாமலும் சீயோன் குமார்த்தியே பயப்படாதே, உன் ராஜா பாருங்க இங்க வசனத்துல சகரியால் சொன்னது இங்க யோவான் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, ராஜா உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து என்ன பண்ணார் சொல்லி பார்க்கும்போது ஏறி வந்தார். அதாவது அவருடைய கழுதை குட்டி மேல ஏறி வரான்னு சொல்லி பார்க்கிறோம் ராஜா அபிஷேகம் பண்றதுக்காக. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதல்வர்கள் வந்து தன் சபையை ஆரம்பிச்சு அவர் அவருக்குரிய அந்த ராஜ்யத்தின் நுழைவு செய்கிறார். இப்போ அன்பான சகோதரர், ஆரம்பத்திலிருந்தே இந்த சாத்தான் ஆகாப் ராஜா யாரை அடையாளப்படுத்துறான்? சாத்தான் அடையாளப்படுத்துறார். அப்போ அவனுடைய நோக்கம் என்னன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இடம் தான் அவனுக்கு கண்ணு. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு உயர்த்தினான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மேல அவருக்கு மேல தன்னை உயர்த்தணுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அவனுக்கு ஒரு ஸ்தானத்துல இருந்து அவன் வேலை செய்யறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. எப்படி ஆகாப்புக்கு வந்து அந்த நாபோத்து இடத்து மேல கண்ணு இருந்துச்சு, அதுபோல இவனுக்கு ஒரு கண்ணு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல கண்ணு. அவர் என்ன செஞ்சாலும் இவன் அதில் தலைப்படுறது, அது தலைக்கு வேணும்னு நினைக்கிறது. இப்படியாக வந்து சாத்தான் பண்ணான். அப்ப அன்பான சகோதரர்களே, இப்படியாகத்தான் வந்து இருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க எப்படி இருந்தாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தேவனுக்கு பயப்பட்டு அவன் நடந்தார். ஆனால் சாத்தான் அப்படி இல்லைன்னு சொல்லி பார்க்க, லூசிஃபரா இருந்தவன் அவன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்த தனக்கு வேணும்னு நினைக்கிறான். அது மாதிரி தான் பாருங்க கர்த்தராகிய இயேசு சொல்றாரு முதல்வர் வந்தபோது யோவான் 15:1-2 வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அன்பான சகோதரரை பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்படின்னா பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. அப்ப நாபோத்துக்கு எப்படி திராட்சை தோட்டம் இருந்துச்சோ, அந்த திராட்சை தோட்டத்து மேல ஆகாப்புக்கு ஒரு கண் வந்துச்சோ, அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த திராட்சை தோட்டத்தை அவர் சுத்தம் பண்ணி கனி கொடுக்குற மாதிரி எப்படி நாபோத் பராமரிச்சார் அதே மாதிரி இவரும் செய்யறாரு. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 17:6, நீர் உலகத்துல தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உங்களுடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்கள் நீர் எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக கர்த்தர் வந்து அங்க திராட்சை தோட்டம் போல அவருடைய சபையை அங்க ஏற்படுத்துறாரு. அப்ப உலகத்துல பாருங்க எல்லாமே இந்த ஆகாப் ராஜா எப்படி ராஜாவா இருக்கிறானோ அதே மாதிரி சாத்தான் கட்டுப்பாட்டுல எல்லாமே இயங்குது. ஆதி முதல் அவன் தான் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது பூமியின் காரியம் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறான். இந்த ஆகாப் ராஜா யாருக்கு அடையாளம்? அட் சைடில் ஆகாப் ராஜா யாருக்கு அடையாளம்? இந்த யெசபேல் யாருக்கு அடையாளம் பார்க்க போறோம். அன்பான சகோதரர்களே, இந்த ஆகாப் பாருங்க யாருக்கு அடையாளம்? சாத்தானுக்கு அடையாளம். ஆகாப் ராஜா வந்து சாத்தானுக்கு அடையாளம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், அவன் தான் ராஜா. அதே மாதிரி யெசபேல் யாருக்கு அடையாளம்னா ஆகாப்புடைய மனைவி தான் இந்த யெசபேல். அவன் வந்து பேசபைக்கு அடையாளமாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ புரிஞ்சுக்கலாம் அன்பான சகோதரர்களே, இந்த ஆகாப் ராஜா சாத்தான்னா, சாத்தான் பாருங்க எல்லாவரையும் அந்த சீவித்து பார்த்துட்டு நம்ம கேட்டிருக்கிறோம். எல்லாரும் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டான். அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வராது யாருன்னா கிறிஸ்துவும் கிறிஸ்துவை சார்ந்தவரும் தான், அவருடைய சபை தான். இப்போ இதே மாதிரி நான் பிடிக்கணுமே,
அப்படின்னு அது மேல அவனுக்கு ஒரு கண்ணு. ஆகாப்புக்கு எப்படி அந்த நாபோத்தோட இடத்து மேல ஒரு கண்ணு இருந்துச்சோ, அது மாதிரி இங்க சாத்தானுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இடத்து மேல, அதாவது அவருடைய சபை மேல அவருக்கு ஒரு கண்ணு. அவருடைய அந்த சபையை பிடிக்கணும்னு நினைக்கிறான். அதான் அந்த யேசபேல் ராணி, அவ தான் பேசபுக்கு அடையாளமா இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஸ்திரியை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தோட பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்துல வசனம் 4 மற்றும் 5. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ அழகு சொல்லும்போது சொல்றாரு, ரத்தாம்பரம் சிவப்பான ஆடையும் தெரியுது. அப்ப அந்த ரத்தாம்பரம் ட்ரெஸ் யார் அணிவாங்கன்னா ராஜாக்கள் தான் அணிவாங்க. நம்ம வந்து ஒரு ராணி. அப்போ ரத்தாம்பரம் அணிஞ்சிருக்குது, சிவப்பான ஆடை தரிச்சிருக்குது, பொன்னினாலும் ரத்தனங்களாலும் முத்துக்களாலும் தங்களை சிங்காரிச்சுக்குது. நம்ம பாருங்க, அந்த அளவுக்கு தலை சிங்காரிச்சுக்கிறான். ஆகாப் செத்து போயிட்டார், யெகூ வந்திருக்கார். அப்பவும் தன் கையில் கண்ணுக்கு மையிட்டு யெகூ மயக்கிறதுக்காக அங்கே வந்து சிங்காரிச்சு வந்து நிற்கிது. அது மாதிரிதான் தன் வேசித்தனமாக அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையில் பிடிச்சிக்குது. அதான் சொல்றார் தேவன். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புக்கும் தாய் எனும் நாமம் அவன் நெத்தியில் எழுதியிருக்கிறார். அப்ப அன்பான சகோதரர், அந்த ஸ்திரீ யாருன்னா அதான் பெயர் சபை அமைப்புகள். நல்லா புரிஞ்சுக்கலாம். கிறிஸ்துவின் சபை கர்த்தர் காலத்துல அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்போஸ்தலர் காலத்துல நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே போன கிறிஸ்துவின் சபைக்குள்ள கான்ஸ்டன்டைன் பேரரசன் வந்தோன்னே அது வந்து பாத்தீங்கன்னா அசுத்தம் அருவருப்பு நிறைஞ்ச இடமா மாறிடுச்சு. அது பாருங்க, அருவருப்பு நிறைஞ்ச இடமா போயிடுச்சு. அது என்னாச்சுன்னா, அங்க கான்ஸ்டன்டைன் பேரரசன் உள்ள வந்தோன்னே அவன் ஒட்டுமொத்த மதம் கிறிஸ்தவ மதம் சொன்னதுனால அங்க எல்லா புறமாத்திர சேர்ந்தவங்க எல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அங்க வந்து அந்த ஆசாரியர்கள் என்னாச்சுன்னா, உண்மையான ஆசாரியர்கள் அங்க இல்லை. அங்க பூராமே பாருங்க, அங்க அந்த ஒரு அதாவது இந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாமே அங்க வந்து உண்மையா போதிக்கிறதுக்கு போதகர்கள் ஆயிட்டாங்க. இப்படியாக வந்து அங்க வந்து உண்மையான சத்தியம் மறைக்கப்பட்டு அசுத்தம் அருவருப்பும் நிறைந்த அந்த மது அப்படிங்கிறது அந்த போதை தரக்கூடிய விஷயத்தை ஏற்றிட்டாங்க ஜனங்களுக்கு. அதான் வெளிப்பத்தில் 17:6 படிக்கிறோம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான் ரத்தத்தினாலும் இயேசுனுடைய சாட்சியின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். யேசபேல் என்ன பண்ணுச்சுங்க? உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சுச்சு. அதே மாதிரி இங்கேயும் பரிசுத்தவான் ரத்தத்தை நிறைய சிந்துச்சு. யாருன்னா இந்த போப் மார்க்கம், மகா பாபிலோன். அதான் பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இப்படியாக அன்பான சகோதரர்களே, உண்மையான சபைக்கு இந்த போப் மார்க்கத்தால, இந்த மகா பாபிலோனால பாருங்க 1260 வருஷங்கள் மிகுந்த உபத்திரவ காலங்கள், பயங்கரமான உபத்திரவ காலம். எப்படி அந்த யெசபேல் உண்மையான தீர்க்கதரிசிகளை தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சுச்சோ, அதே மாதிரி உண்மையான தேவப்பிள்ளையில, உண்மையான தேவ தீர்க்கதரிசிகளை இந்த பேச பயமைப்பாகிய மகா பாபிலோன் போப் மார்க்கம் கொலை செஞ்சு. எத்தனை வருஷம்னா 1260 வருஷங்கள். இப்போ அன்பான சகோதரர், இப்படியாக வந்து இருக்கும்போது தேவன் என்ன சொன்னார்? டிசிப்ளின் ஆகிய எலியாகிட்ட என்ன சொன்னார்? ஆகாப் உடைய குடும்பத்துக்கு இதான் தண்டனை சொல்லுனார். அங்க யார் வரணும்? யெகூ வரணும். யெகூவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். அதே மாதிரி பாருங்க அன்பான சகோதரர், அபிஷேகம் பண்ணது யாருன்னா எலிசா அபிஷேகம் பண்றார். அப்ப அங்க எலிசா வந்து அபிஷேகம் பண்றார், எலியாவுடைய அசிஸ்டன்ட். அங்க அதே மாதிரி அன்பான சகோதரர் பார்க்க யெகூனா த லிவிங் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துறார். அப்ப யெகூ வந்து ராஜாவாகிறார், ராஜாவாயிட்டார். அவரு ராஜாவானோன்னா யாரை அழைப்பதற்காக வேகமா வர்றார்? ஆகாபின் குடும்பத்தை. எவ்வளவு வேகமா வர்றார்? அதிவேகமா. பாருங்க, அந்த ஜாமக்காரன் பார்க்கிறார், ஒரு கூட்டம் ஜனம் வர்றாங்க, வேகமா வர்றாங்க, அதிவேகமா ஓட்டுறாங்க. ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனை யெகூ போல தெரியுது அப்படிங்கிறார். அவரு அந்த வேகமா ஓட்ட முடியும். அன்பான சகோதரர், இது வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை அடையாளப்படுத்துகிறது. 1874 கிபி 1874. இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் வந்து 2ஆம் வருகையில எப்படி வராருங்க? படுவேகமா வந்துட்டு இருக்காரு. அவர் மாத்திரம் வராரு. 2 தசனிக்கேயர்ல படிக்கிறோம் இல்லைங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோட, பிரதான தோன்றி சத்தத்தோட, தேவ எக்காலத்தோட
வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வந்துட்டு இருக்காங்க. அப்ப அன்பான சகோதரர்களை பார்க்கிறோம், அங்க தூரத்துல வந்துட்டு இருக்காரு. அப்போ ஜாமக்காரன் பார்க்கிறார், ஓட்டுறது யாரு? நிம்சியின் குமாரன யெகூ. வேகம் எப்பேற்பட்டவங்க. அப்ப அன்பான சகோதரர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வகையில எப்படி வர்றாருன்னா யெகூ போல மனசுல உக்கிர கோபத்தோட வர்றார். அவர் எவ்வளவு கோபம் வராருங்கிறத அவருடைய ஓட்டுறதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு தீவிரமா ஓட்டிட்டு வர்றாரு. எதற்காக? ஆகாபின் குடும்பத்தை கருவறுக்கிறதுக்காக. அதான் சொன்னார், அவன் குடும்பத்தை கருவறுத்துனார். அப்ப அன்பான சாத்தான் அவனை சேர்ந்த பேச அமைப்புகள் அதுல வந்து சாத்தான் குடும்பம் மொத்தத்திலேயுமே அழிக்கணும். அவனுடைய குடும்பத்தை ஒருத்தரும் மிச்சமாக கூடாது. சுவரில் நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு கருவறுக்கிறார். அன்பான சகோதரர் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு, இந்த பேச அமைப்புகள் வரக்கூடிய அழிவு பார்க்கும்போது வெளிப்படத்தில் 18-16 படிக்கிறோம். ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரு நாழிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். பாருங்க, இப்படியாக அந்த பேச அமைப்புகள் பாருங்க, அந்த அந்த மகா பாபிலோனுக்கு சொல்லப்பட்டதுதான். ஐயையோ, சல்லாவும் ரத்தாம்பரமும் இப்படி சிறப்பா வாழ்ந்தைய பொன்னினாலும் ரத்தினங்களும் முத்தினாலும் சிங்காரிக்கப்பட்டது மகா நகரமே, என்ன மகா பாபிலோன் ஒரு நாளிகையில வந்து இப்படி அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறார். எவ்வளவு ஐஸ்வர்யம் அழிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் துக்கிப்பாங்களாம். அப்ப அன்பான சகோதரர் இங்க பாக்குறோம், ஆகாப் ஃபேமிலி, ஆகாப்பின் ஃபேமிலி சாத்தானுடைய ஃபேமிலி தான். அந்த சாத்தான் ஃபேமிலி அவன் தான் பாருங்க, அவனுடைய கட்டுப்பாடு தான். அவனுடைய கட்டுப்பாட்டுல வானத்துல கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி, பூமியில கட்டுப்பாட்டுல கூட பூமி அமைப்புகள் எல்லாமே அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம் எல்லாம் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஒட்டுமொத்த பேசும் தன் கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கிறான். அன்பான சகோதரர் செல்லும், இப்ப அவன் கட்டுப்பாட்டுல இல்லாதது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை மட்டும்தான். இப்ப அந்த சபை அந்த நிலம் தான் வேணும்னு வந்து இப்ப இது பண்றான். அன்பான சகோதரர் செல்லும், அதனாலதான் என்ன பண்ணாங்க, நாபோத்தை அழிச்சாங்க. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையில் அறைஞ்சாங்க, அவரை கொலை செஞ்சாங்க. இதுவும் சாத்தானுடைய தூண்டுதல் தான். அப்ப அன்பான சகோதரர்களை பார்க்கலாம், இப்படியாக வந்து அங்க ஆகாப்புடைய குடும்பம் பண்ண காரியங்கள், அதனால தேவன் வந்து ஆகாப்பின் குடும்பத்தை அழிக்க முடிவு செஞ்சார். இப்போ இப்படி ஒரு பெரிய கூட்டம் வருதுன்னு சொல்லும்போது இங்க ராஜா யோராம் என்ன செய்யறாருன்னா ஆள் அனுப்புறாரு. யெகூவே சமாதானமான்னு கேட்டு ஆள் அனுப்புறாரு. அப்போ சமாதானமா கேட்டு ஆளும்போது அவங்க வரல, திரும்பி வரல. இப்ப நேரா யோராமே நேரா போறாரு. யோராம் போறாரு, எங்க போறாரு பார்க்கும்போது பாருங்க, அடுத்த சைடுல ஆகாப், அவனுடைய பையன் யோராம், அவனுக்கு எதிராக யெகூ வராங்க. அங்க யூதாவின் ராஜா அகசியா, 2 பேருமே சேர்ந்து வராங்க. அப்ப அன்பான சகோதரர் இங்க பாருங்க, ஆகாப் இல்ல, ஆகாப்புடைய அந்த அடுத்தது யாருக்கு, யெசபேல் இருக்கிறாங்க. அப்ப அந்த யெசபேல் யாருன்னா இவங்க தான் பேசபை அமைப்புகள் சொல்லி பார்க்கிறோம். அதாவது மகா பாபிலோன். இந்த யெசபேலுடைய மகன் தான் யோராம். யெசபேலுடைய மகன் தான் யோராம். அப்ப அந்த யோராம் யாரு கிடையாதுன்னா புரொட்டஸ்டன்ட். இந்த மகா பாபிலோன்ல இருந்து பிரிஞ்சு வந்த போப் மார்க்கத்துல இருந்து பிரிஞ்சு வந்த புரொட்டஸ்டன்ட். இந்த அகசியா யாரு? துணை போன போதகர்கள். அன்பான சகோதரர், அதான் நம்ம வசனத்தில் படிக்கிறோம், வெளிப்படத்தில் 3:1, உன் கிரிகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ உயிரில் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய் அப்படிங்கிறது. அப்ப அந்த மாதிரி இந்த உண்மையான சத்தியம் சொல்லி உள்ள வந்ததுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த கான்ஸ்டன்டைன் பேரரசன் காலத்துல இருந்தே பாருங்க பொய் போதவர் உள்ள வந்துட்டாங்க. அதான் 2 கொரிந்தியர் அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்றாரு, 2 கொரிந்தியர் 11:13, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அவங்க கபடமுள்ள வேலையாட்கள். இது யாருன்னா உண்மையான போதவர்கள் இல்லை. அங்க பூராவே பாருங்க 1260 வருஷம் போப் மார்க்கம் எப்படிப்பட்ட வேலை செஞ்சது. அவங்க பூராமே பொய் போதகர்கள், கள்ள போதகர்கள். அவங்க வந்து கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலருடைய நாமத்தை வேஷத்தை தரிச்சு கொண்டவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிதான் நடந்துச்சு. அப்புறம் அதுல இருந்து பிரிஞ்சு வந்து புரொட்டஸ்டன்ட், அவங்களும் அப்படிதான் பண்ணாங்க. அவங்களும் அதே மாதிரி அந்த மிருகம் அதுக்கு ஒரு ஸ்வரூபம் அப்படிதான் இருந்துச்சு, மாற்றம் ஒன்றும் கிடையாது. இப்படியாக வந்து அங்கேயும் பாருங்க, அங்க போதகர்கள் அப்படிதான் இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். தப்புன்னு சொல்லி விலை வந்தாங்க, அவங்களும் அப்படிதான் போயிட்டாங்க. இப்படியாக எரேமியா சொல்றாரு பாருங்க, எரேமியா 25ஆம் அதிகாரத்துல 34-35 சொல்லும்போது, மேய்ப்பர்களே அலறுங்கள்,
மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே, சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். இது உச்சிதமான பாத்திரம் போல விழுந்து நொறுங்கக்கூடிய நாள் வந்துருச்சு. வெட்டப்படும் சிதறடிக்கப்படும் கூடிய நாள் வந்துருச்சு. அப்ப இப்படியாக அதுக்கு ஒரு நேரம் யெகூ மூலியமா வந்தாச்சு. அதே மாதிரி இப்ப யெகூ யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 2ஆம் வருகையில வந்துட்டார். இங்க இவர்களுக்கு மிகப்பெரிய அழிவு காத்திருக்கு. இதை சொன்னது யாருன்னா பாருங்க, இன்னைக்கு பேசபைக்கு யார் சொல்லிட்டு இருக்கிறது? மதில் மேல கூடிய ஜாமக்காரன். ஜாமக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேரத்தை சொல்லுவாங்க. இந்த ஜாமக்காரங்க யார் அப்படின்னா, ஜாமம் காக்குறதா ஜாமக்காரங்க, வாட்ச்மேன். அப்ப இந்த வாட்ச் டவர்ல இருந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஜாமக்காரங்க யாருன்னா, அன்பான சரசுல யாருங்க? அங்க அந்த யோராமுக்கு சொன்னது யாரு? பேசாமுக்கு சொன்னது யாரு? ஜாமக்காரங்க. ஒரு கூட்ட ஜனம் வர்றாங்க. ஓட்டுறது யாருன்னு நிம்ஷின் குமார் யெகூ மாதிரி தெரியுது. அதிவேகம் ஓடிட்டு வர்றார். இதெல்லாம் சொல்றது யாரு? ஜாமக்காரங்க யாருன்னா நாம தான் என்ன சொல்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்தாச்சு. அவர் உக்கிர கோபத்துல வந்திருக்காரு. ராஜரிகம் செய்யறாரு, ராஜ்யபாரம் பண்றாரு. இந்த பூமி அமைப்புகள் அழிய போகுது, சாத்தான் கவர்மெண்ட் அழிய போகுது, எல்லாமே நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இப்போ பாருங்க அன்பான சகோதரர், இங்க பார்க்கிறோம் நாம ஜாமக்காரங்க. இந்த ஜாமக்காரங்களுக்கு ஒரு எஜமான் இருக்காரு. அதான் லூக்கா 12:37 படிக்கும்போது, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று. எஜமான் வரும்போது, அப்ப எஜமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுறவங்க தான். விழிக்கிற வேலை யார் செய்வாங்க? ஜாமக்காரங்க விழிச்சிருக்கணும். அவன் தூங்கக்கூடாது. அவங்களுக்கு அதுதான் வேலை, அதுதான் அந்த வேலை, ஊழியக்காரங்க. அப்போ நாம தான் அந்த ஜாமக்காரங்கன்னா நம்ம தூங்கி இருக்கக்கூடாது. அன்பான சகோதரர், நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? தூங்கிடக்கூடாது. ஏனென்றால் அன்பான சகோதரர்கள், நம்ம பார்க்குறோம் எஜமான் வந்திருக்காரு. அதுவும் பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பந்தியிருக்க செய்து நமக்கு ஊழியம் செய்யறாரு. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதிவேகமா அந்த பேச அமைப்புகளை அழைக்கிறார். அப்ப அன்பான சகோதரர்கள், வர்றது யெகூ தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? அவர் ராஜரீகம் பண்ணிட்டு இருக்காரு, பராக்கிரம் செய்யறாங்க, எப்படி கண்டுபிடிச்சோம் சொல்லி பார்க்கும்போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? அதான் 2 பேதுரு சொன்ன மாதிரி அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு தேவன் சொல்லிட்டார். அப்போ அந்த தீர்க்கதரிசன வசனம் இன்னைக்கு இருளுள்ள ஸ்தலத்துல விளக்கு மாதிரி பிரகாசிக்குது. கர்த்தர் வந்திருக்கிறதுல கண்டுபிடிச்சாச்சு. அவர் ராஜரீகம் செஞ்சுட்டு இருக்காரு, கண்டுபிடிச்சாச்சு. இப்படியாக இன்னைக்கு ஆகாப்பின் குடும்பம், சாத்தானின் குடும்பத்தை, அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வேற எடுத்துட்டு இருக்கார், கருவத்துட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஜாமக்காரங்களாக நாம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப பாருங்க, குதிரை வீரர் போய் சமாதானமானு கேட்டவரை அனுப்புறாரு. அவங்க போயிட்டு சமாதானமானு கேட்கறாங்க யெகூ கிட்ட. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றார்? யெகூவாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? மத்தேயு 10:34, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். பாருங்க, சமாதானமான குதிரை என்பது கேட்கும்போது என்ன சொல்றாரு? சமாதானத்தை அல்ல சமாதானமா? சமாதானத்தை பத்தி உனக்கு என்ன? என் பின்னாடி வந்துட்டார் யெகூ. உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? குதிரை வீரன். அவர் குதிரை வீரன். அந்த குதிரை வீரன் யாரு கிடையாதுன்னா அவங்களும் திருச்சபை தான். குதிரை சத்தியத்தை அடையாளப்படுத்தும். அப்ப அந்த குதிரை மேல இருக்கக்கூடிய வீரன் நாம தான். யெகூ நிறைய பேர் யெகூ வந்திருக்கும்போது அவர்கிட்ட போய் சமாதானமா கேட்க போறவங்க என்ன ஆயிட்டாங்க? நிறைய பேர் இந்த சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு பேசிக் கிளாஸ் வருவாங்க. சந்தேகத்தோட கேட்கறது நிறைய பேர் இருப்பாங்க. சந்தேகத்தோட கேட்டு குற்றங்கள் நோக்கத்தோட அப்படியெல்லாம் எப்படி வேவுவாக்கு வந்த மாதிரி யெகூ கிட்ட போவாங்க. அந்த மாதிரி வந்தவங்க நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க? உண்மையான சத்தியத்தினால கவரப்பட்டு இதுதான் சரி உணர்ந்து கொண்டு என்ன பண்ண தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஓ, வந்துக்கிறது இயேசு கிறிஸ்து தான், அவருடைய சத்தியம் தான், அவருடைய உண்மையான சத்தியம் தாங்கிறத கேட்டு அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா யெகூ பின்னாடி பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அப்படிதான். நாமெல்லாம் பேசிக்கலா கேட்கும்போது என்ன பண்ணுவோம்? அப்படித்தானே வந்தோம். சந்தேகத்தோட உட்காந்துருப்போம். எப்படி சொல்லுவாங்களோ, மாற்றி சொல்லுவாங்களோ, நம்ம பார்ப்போம், கொஞ்சம் பார்ப்போம், இல்லாட்டா அப்புறம் போயிடலாம், அப்படித்தானே வந்தோம். அதே மாதிரிதான் வந்துக்கிறது. அப்போ யாருன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புனா
இவர் குதிரை வீரன் போறார், அங்க போய் எகு கிட்ட சமாதானமா அப்ப கேட்கும்போது எகு என்ன சொல்றாரு, சமாதானத்தை பத்தி உனக்கு என்ன, என் பின்னாடி வா அப்படிதான் சொல்றாரு. என் பின்னாடி வான்னு எகு கூப்பிட்டார். நாம என்ன அப்படித்தான் வந்தோம், எகு வேக பார்க்குற மாதிரி நாம என்ன பண்ணோம், அப்படித்தான் வேக பார்க்க வந்து உட்கார்ந்தோம். கடைசியில் என்ன ஆயிட்டாங்க, எகுவின் படையில் ஒரு வீரனை மாறிட்டோம். அன்பான சகோதரர்கள், இப்படியாக வந்து அதில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை, அதான் வெளிப்பத்தில் 18:1 படிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்தில் இறங்கி வந்த கண்டேன், அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால பூமி பிரகாசமாச்சு. இப்படியாக அன்பான சகோதரர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வந்திருக்கிறதா அந்த வருகையை குறித்து சொல்லப்பட்ட வசனம் அது. அப்போ பூமி பிரகாசமாகுதுன்னு அப்புறம் இன்னைக்கு எவ்வளவு பிரகாசம், சத்திய வெளிச்சம் இன்னைக்கு எல்லா பக்கம் நமக்கு இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதரர்கள், இன்னைக்கு அதிகமான சத்தியங்கள் வந்துருச்சு. காரணம் என்னன்னா பாருங்க, அந்த எகுனுடைய வருகை. இப்படியாக வந்து அந்த ஜாமக்காரன் சொல்றான், ஓட்டுறது எகு அதிவேகமாக ஓட்டிட்டு வர்றார். அப்போ இயேசு கிறிஸ்து அவ்வளோ வேகமாக வர்றார். யாரை அழைப்பதற்காக? நேராக உள்ள பாருங்க, அங்கே ஆகாப்பு குடும்பத்தை அங்கே ஒவ்வொருத்தனா க்ளோஸ் பண்ணிட்டு வர்றார். இங்கே வரும்போது கடைசியாக நிற்கிறது யாருன்னா யேசபேல். இவர் வரும்பொழுது எகு பயங்கர கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணுது, சிவி சிங்காரிச்சு கண்ணுக்கு மையிட்டு எகு மயக்கலான்னு பார்க்குது. அப்போ பாருங்க அன்பான சகோதரர்களே, ஆனா என்ன பண்ணாலும் அந்த மகாபாபிலோன் எப்படிப்பட்ட விஷயம் சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 18:2 படிக்கிறோம், வாசிங்க. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. இப்படிதாங்க அந்த பேச அமைப்புகள் இருக்குது. இதெல்லாம் அசுத்தம் அருவருப்பு இடமா மாறிடுச்சு. அதான் சொல்றாரு, அவருடைய வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை எல்லா ஜாதியிலும் குடிச்சாங்க. பூமியின் ராஜாக்கள் அவட வேசித்தனம் பண்ணாங்க. அடுத்த வருஷத்துல படிக்கிறோம், பூமியின் பக்தர்கள் எல்லாம் அவருடைய செல்வ செருக்குனால ஐஸ்வர்யவானாங்கன்னு விளம்புச்சு. இப்படியாக நம்ம சிவி சிங்காரிச்சு நிற்கும் போது பாருங்க, சிவி சிங்காரிச்சு நிற்கிறது, கண்ணுக்கு மைட்டு நிற்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருக்காருங்க, அவர் என்ன வேதத்தில் வந்திருக்காருங்க, உக்கிர கோபத்தோட. எதுக்குள்ள யார் வந்தாலும் என்ன பண்ணுவார், அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடுவார். அவ்வளோ கோபம் வரும்போது இந்த அம்மா எப்படி நிற்குதுங்க, சிவி சிங்காரிச்சு கண்ணுக்கு மையிட்டு இன்னைக்கு அப்படிதான் நிற்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு அடுத்த ஸ்டைல பார்க்கும்போது இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துக்கிற நிலைமை தெரியாம இவங்க கிறிஸ்துமஸும் ஈஸ்டரும் எப்படி பண்றாங்க, ஈஸ்டரும் கொண்டாடிட்டு நல்லா சிவி சிங்காரிச்சு கண்ணுக்கு மையிட்டு என்ன பண்றாங்க. இப்படி அடுத்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எகுவை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சவிக்கியம் தானா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க, தூங்கு தூங்கு பாலான்னு சொல்லி போட்டு என்ன பண்றாங்க, அவர் பாட்டு பாடி அவர் தூங்க வைக்கிறது அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துக்கிறது எப்படிப்பட்ட வேதத்துல, அதி தீவிரமா ஆகாப்பின் குடும்பத்தையும் இந்த பேச கருவறுக்காக வந்திருக்கார். அதான் அந்த வசனத்தில் படிக்கிறோம். அவங்க வந்து எகு வந்து நின்றுட்டு பார்க்குறாரு, இந்த அம்மா இப்படி பேசுது. உடனே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, எகு என்ன சொல்றாருன்னா, என் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. அங்க பிரதானிகள் 2 பேர் எட்டி பார்க்குறாங்க, அவளை கீழே தள்ளிருக்கின்றார். அதே மாதிரி அன்பான சகோதரர் சொல்லிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ வேகமா வந்து இந்த பேச அமைப்புகள் அழிக்கிறதுக்காக வந்திருக்கார். அங்க வந்து அவரை மயக்க பார்க்குறாங்க, முடியாது அன்பான சகோதரர் சொல்லுங்க. அதனால அங்க வந்து அந்த பிரதானிகளை வச்சு தள்ள வச்சுட்டார். அன்பான சகோதரர் சொல்ல, அப்போ இந்த பெருச அமைப்புகள் கூட சேர்த்து அழிஞ்சு ஒண்ணுமில்லாம போக போகுது. அதான் வசனத்துல படிக்கிறோம், 16ஆம் வசனத்துல, ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரு நாழிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். இப்ப அழுது துக்கிப்பார்கள் எல்லாத்தையும் வந்து பாருங்க. அப்படின்னு இந்த பேச அமைப்புகளுக்கு கூடிய விரைவில் அன்பான சகோதரர், கூடிய விரைவில் மிகப்பெரிய அழிவு வரப்போகுது. எல்லாரும் துக்கிப்பார்களா அந்த மாதிரி, ஐயோ இவ்வளவு அழகு சிங்காரிச்சு இருந்தீங்களே இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு எல்லாருமே துக்கக்கூடிய நாள் வரப்போகுது. காரணம் என்னன்னா, எகு பயங்கர கோபமா வந்திருக்கார். அன்பான சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயங்கர கோபமா இந்த ஆகாப் குடும்பத்தையும் வம்சத்தையே வேற இருக்க வந்திருக்கார். அன்பான சகோதரர், அப்போ அன்பான அடுத்த பார்க்கிறோம், ஆகாப் ஃபேமிலி. ஆகாப் ஃபேமிலினா ஒட்டுமொத்த அவனுடைய அரசாட்சியின் கீழே கூடிய எல்லாம் தான். அதுலதான் அந்த பெருசு அமைப்புகள் மகாபாபிலோன் எல்லாமே வருது. அன்பான சகோதரர், அதனாலதான் சொல்றாரு வெளிப்படத்தில் 18:20 பாருங்க, பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே,
அவளை குறித்து கலிகூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அன்பான சகோதரரை பார்க்கிறோம். பரலோகமேனா யாருன்னா இன்னைக்கு திருச்சபைதான் பரலோகமேன்னு சொல்றாரு. பரிசுத்தவான்களே, அப்போஸ்தலர்களே, அதுவும் திருச்சபை தான். தீர்க்கதரிசிகளே, அதுவும் திருச்சபை தான். அவளை குறித்து, இந்த மகா பாபிலோனை குறித்து கலிகூறுங்கள், ஏன்னா உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரு. தேவன் அவளை நியாயம் தீர்க்கிற யார் நிமித்தம்? நம்ம நிமித்தம் தான். நமக்கு தான் வந்து அவ துரோகம் பண்ணாங்க. அதனால அன்பான சகோதரர் சொல்ல, இந்த மகா பாபிலோன் சீக்கிரத்தில் அழிய போகுது, நம்ம கண்ணு முன்னாடி அழிய போகுது. அப்போ அன்பான அந்த வசனத்தை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அதனாலதான் சொல்றாரு, இது வந்து தேவன் ஏன் இவ்வளவு கோபப்பட்டார் ஆகாபின் குடும்பத்து மேலேனா? இதுதான் காரணம். அவருடைய கோபத்துக்கு காரணம் இதுதான். அதனால என்ன பண்ணார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இந்த சாத்தான் மற்றும் அவனை சேர்ந்த அத்தனையுமே கருவறுக்கிற அன்பான சகோதரர் சொல்ல. அதான் சுவர்ல நீர் விடக்கூடிய நாய், அது முதற்கொண்டு கருவறுப்பார் அன்பான சகோதரர் சொல்ல. அப்ப இப்படியாக வந்து ஜாமக்காரங்க நாம தான் பார்த்தோம். அடுத்த இல்ல, நாம தான் ஜாமக்காரங்க. அந்த குதிரை வீரர் யாருன்னா, அந்த குதிரை வீரர் நாம தான். இப்போ நாம தான் வந்து பாத்தீங்கன்னா சமாதானமா கேட்க அடுத்த இல்லை. 2 ராஜாக்கள் 9:19 சமாதானமா கேட்கும்போது அதுக்கு எகு என்ன சொல்றாருன்னா, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பின்னாடி வா அப்படிங்கிறார். இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி அந்த குதிரை வீரர்கள் போய் சேர்ந்தாங்க. அந்த குதிரை வீரர்கள் யாருன்னா, மனவாட்டி வைப்பாராய் நாம தான் அன்பான சகோதரர் சொல்ல. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன தெரியுங்களா, நாம வேவு பார்க்க வந்தவங்க, வந்துக்கிற யாரு எதுக்காக வந்துருக்காங்கன்னு வேவு பார்க்க வந்த நாம வந்து அவர் குதிரை வீரரா அப்படின்னா அவருடைய மனவாட்டியா நம்ம மாறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காரு அன்பான சகோதரர் சொல்ல. அதான் இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்கள் நினைச்சு பார்க்கும்போது லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அன்பான சகோதரர், இதெல்லாம் நீ நடக்க போகுது, இந்த காரியங்கள் நடக்க போகுது. இப்போ நாம வந்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பாத்திரவானா எண்ணப்படுவதற்கு நாம என்ன பண்ணணும் தெரியுங்களா அன்பான சகோதரர்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும் அன்பான சகோதரர் சொல்ல. எப்ப வேணாலும் யெகூ என்ன ஆவார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். அப்ப அன்பான சகோதரர் சொல்ல, அவர் வந்து வந்துட்டாரு அப்படின்னு என்னன்னா, இந்த அதாவது 1820 வந்துட்டாரு. இப்போ ஒட்டுமொத்த ஆகாபின் குடும்பத்தை கருவறுத்துட்டே இருக்காரு. புரிஞ்சுக்கலாம். ஆகாப் இல்ல, யோராம் இல்ல, அகசியா இல்ல, இப்ப எங்க வந்திருக்காரு? எசபேல் கிட்ட வந்தாச்சு. பேரசபை அமைப்புகள் சாத்தான வந்து பாருங்க, அவர் வந்து நீண்ட சங்கிலி கொண்டு கட்டிட்டு இருக்காரு. இப்ப அவனுடைய அமைப்புகள் ஒவ்வொன்றையும் கட்டிட்டு இருக்காரு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, அரசியல், பொருளாதார, சமுதாயம் ஒவ்வொன்றா கட்டிட்டு இருக்காரு. இப்ப அடுத்தது பேரசபை அமைப்புகள் தான் பக்கத்துல வந்துட்டாரு. அதனால அன்பான சகோதரர் நாம் புரிஞ்சுக்கலாம், நாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தோம்னா பாருங்க மனுஷகுமாருக்கு முன்பாக நாம் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவரோட சேர்ந்து ஆளு சேர்க்கான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கார். நாம ஜபத்துல எப்பொழுது விழித்திருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். யெகூ கூப்பிட ரெடியா இருக்கார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிட ரெடியா இருக்கார், என் பின்னாடி வான்னு நாம போறதுக்கு ரெடியா இருக்கணும் அன்பான சகோதரர் சொல்ல. போனா அவரோட சேர்ந்து ஆளுகை செய்யலாம், ஒரு சேதம் வராது. ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து அந்த மேலான ஆசீர்வாதத்தை சொந்தத்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.